நாம் ஒவ்வொரு வருஷமும் வாக்கு தத்தங்களை எதிர்பார்க்குறோம். இந்த கூட்டம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுப்போம். ஆண்டவர் வருஷத்தின் துவக்கத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்ன? அதுதான் என்ன என்கிட்ட சொல்லுவார், இந்த வருஷத்தில் நீ என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கூப்பிடுவார், கேட்பார். இதைத்தான் அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வருஷம் முழுதும் நம்ம அதையே செய்வோம். அப்போ அதன்படி நம்மளுக்கு நடக்கும். இப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன பேசுவார்? அவர்கிட்ட இப்போ என்கிட்ட அவர் எதனா சொல்லணுன்னா என்ன சொல்லுவார்? இல்லை உங்ககிட்ட என்ன சொல்லணுன்னா என்ன சொல்லுவார்? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இந்த புது வருஷத்துக்குள்ள காலை வச்சிட்டோம். இனி இந்த வருஷத்தை நாங்கள் எப்படி கடப்போமோ, என்ன நடக்குமோ, இந்த வருஷத்தில் எப்படிப்பட்டதான ஆபத்துக்கெல்லாம் சந்திக்க வேண்டுமோ, எவ்வளோ பெரியதான காரியத்தை எல்லாம் நான் சந்திக்க போகிறனோ, யாரெல்லாம் எனக்கு பிரச்சனையாக வருவாங்களோ, யாரெல்லாம் எனக்கு தடையாக வருவாங்களோ, எதெல்லாம் எனக்கு ஃபெயில் ஆகுமோ, எதெல்லாம் எனக்கு நஷ்டமாகுமோ, இதெல்லாமே நம்முடைய மனதில் ஓடிட்டு கொண்டிருக்கு. இப்படிப்பட்டதான சூழ்நிலை கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அந்த மாதிரி உனக்கு வரும்போது இந்த வருஷத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதுதாங்க நம்மளுக்கு இந்த வருஷம் கொடுக்கப்படுறதான வார்த்தை. எரேமியாவுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இந்த வருஷத்துல உனக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது யாரையோ கூப்பிடக்கூடாது, யார் பின்னாலேயும் ஓடக்கூடாது. கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நீ எங்கேயோ பார்த்துட்டு கூப்பிடக்கூடாது. கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று அதை அறிந்து கூப்பிடணும். சொல்லுங்க, கர்த்தர் எங்க இருக்கிறார்? கர்த்தர் எங்க இருக்கிறார்? பதில் கொடுக்குற இடத்துல எங்க இருக்கிறார்? சொல்லுங்க. இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். என் கண்கள் என்னாலும் இங்கே இருக்கிறது. இந்த இடத்துல செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவி கவனிக்கிறோம். அப்போ தேவ சமூகம் எங்கே நாம் மொத்தமாக கூடி தேவனை ஆராதிக்கிறோமோ அங்கே இருப்பேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். எங்கே இருக்கிறாரு? நாம் கூடி ஆராதிக்கிற இடத்துல தான். அப்போ அவரை நோக்கி கூப்பிடணும்னா அவர் எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்கள், அவர் எங்கே இருக்கிறாரு? ஆராதனை இடத்துல இருக்கிறார். அப்போ அங்கே வந்தால் தான் அவரை பார்த்து கூட முடியும். எங்கேயோ உட்காந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னால், அப்போ இந்த வருஷத்தில் ஒரு கூட்டத்தை கூட விடக்கூடாது. நீ போய வேலையை பார்த்து ஒரு கூட்டத்தை கூட விடக்கூடாதா? எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அது உனக்கு என்ன தெரியும்? நீ கூட்டத்துக்கு வா கூட்டத்துக்கு வா கூட்டத்துக்கு வா சொல்லுவேன். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். ஒரே ஒரு காரியம், என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் எங்கே இருக்கிறார், எங்கே வருவார்னு சொல்லிட்டேன். எங்கே 2-3 பேர் கொடுக்குறார்களோ அங்கே நான் வருவேன். அப்போ எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறோம் கரெக்டாக, நாங்கள் கூடி அங்கேயே வர வச்சுக்கிறோம். இங்கே வரமாட்டோம். எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க, நாங்களே கூடி அங்கேயே உட்காந்துக்கிறோம், சபைக்கு வரமாட்டோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து துதிக்கும்போது அந்த இடத்துல அவர் வரார் உருக்கமாய். அவர் கண்கள் அங்கே இருக்கு. எதுக்காக அவர் கண்கள் அங்கே இருக்கு? யார் என்னை எப்படி கூப்பிடுகிறார்கள் என்று பார்க்கறதுக்கு தான். குருட்டுத்தனமாக ஆண்டவர் உட்காந்துருக்க மாட்டார். எப்படி என்னை இவங்க கூப்பிடுறாங்க, அவங்க என்னை எப்படி கூப்பிடுறாங்க, அவங்க என்னை எப்படி கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இது தீர்ந்தாலும் பரவாயில்ல, நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு நடக்கணும், ஆனாலும் நடக்கலைனாலும் நான் சமாளிப்பேன் அப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? செய்யுங்க, முடிஞ்சால் செய்யுங்க அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? ஆனால் ஒன்றுமே முடியாத சில பேர் இருப்பாங்க பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. ஆண்டவரே நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேனே, இக்கட்டான ஒரு நிலவரத்தில் வந்துட்டேனே, எனக்கு யார் உதவி செய்வா? நீங்கள் தவிர வேறு யார் இருக்கிறா? பூமியில் உண்மை இல்லாமல் நான் யார்கிட்ட போவேன்? பரலோகத்தில் உண்மை தவிர வேறு யாரும் இல்லையே, அதனால் எனக்கு என்ன செய்ய போகிறீர்? இப்படியே நான் அழுதுட்டு இருக்கணுமா? அப்படி உருக்கமாய் அழுதுட்டு இருக்காங்க இல்லையா? என் கண்கள் என்னாலும் இங்கே இருக்குது அப்படி சொன்னால், எல்லாரும் ஒரே மாதிரி ஜபிக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்.
அந்த பார்வை நான் படுற வேதனை, என் வேதனையிலேருந்து வர வார்த்தை, அந்த வார்த்தை அவரை மனதுருக்க பண்ணும். ஒரு பையன் செத்துட்டான், தூக்கிட்டு வராங்க, எல்லாரும் வராங்க. ஆனால் இயேசு யாரை பார்த்து அழாதுன்னு சொன்னார்? அந்த பெத்த தாயை பார்த்து தான் அழாது, ஸ்திரீயே அழாது அப்படி சொன்னார். ஏன்னா அவள் தான் வேதனைப்பட்டு அழுகுறா. அவளை விடோ இருந்தது ஒரு பையன்தான், அவனும் செத்து போயிட்டான். அவளுக்கு இனி யாரு கதி? அவள் பின்னால் வர்றவங்கெல்லாம் ஆறுதல் படுத்த வராங்க. அவள் அழுவுறத்தை பார்த்து நம்மளுக்கு அழ வரும். நீங்கள் யோசித்து பாருங்கள், யாராவது ஒரு டெத் ஆகிட்டாங்க அப்படி சொன்னால் அங்கே போகும்போது அவங்க அழுவாங்க. அப்பா, அம்மா, அண்ணா அப்படி சொல்லி யாருன்னா செத்து போயிட்டா அவங்க பேர் சொல்லி அழுவாங்க. பயங்கரமாக அழுவாங்க பாருங்கள். அவங்கள நம்ம பார்க்கும்போது அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏன் அழ வருது? அவங்க அழுவுறதான அந்த காரியம் பார்க்கும்போது இவங்க இருதயம் கலங்கும், கண்ணு கலங்கும். அப்படி நிறைய பேருக்கு இருக்குது. தபக்குன்னு உடஞ்சிடும். யாராவது ஓவராக அழுகுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம கண்ணு கலங்கிடும், மனதுருக்கம். அப்போ நம்ம அழுகுறோமா? நம்ம கஷ்டத்துக்காக அழுகுறோமா? இல்லையே, அவங்க அழுகுறத பார்த்து நான் அழுதேன். அப்படி தான் அங்கே சுற்றி வந்த ஜனங்கள் அவள் அழுகுறத பார்த்து அழுதாங்க. ஆனால் இவ தான் வேதனையை நினச்சி அழுதான். இனி வரும் காலம் எனக்கு என்ன? இனி நான் தனியாய் திக்கற்றவளாய் விடப்படுவனே. இந்த யூதர்கள் லேடிஸை மதிக்க மாட்டாங்களே, நான் எங்கே போய் வேலை செய்வேன்? எனக்கு யார் உதவி பண்ணுவா? என்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்களே. இவன் இருந்தால் என்னை பாதுகாப்பானே, என் காலம் வரைக்கும் இவன் எனக்கு உழைச்சி போடுவானே, நான் இவனை பெற்று வளர்த்தேனே, இந்த வாலிப வயசில் இறந்துட்டானே. அந்த துக்கத்தோடு தான் அழுதுட்டு வந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே அழாது, அவள் மேல் மனதுருகி. ஸ்திரியே அழாது. போய் பாடையை தொட்டி எழுப்பி கொடுத்துட்டா, ஆறுதல் படுத்தி விட்டு போயிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுறதான சில கோட்பாடுகள் இருக்கு. எப்படி நாம் தேவனை கூப்பிடுறோம், அதான் முக்கியம். ஏதோ கர்த்தர் எனக்கு செய்வார், செய்யட்டும், எப்போ ஒன்றா செய்யட்டும், பார்த்துக்கோ, விசுவாசத்தோடு நான் காத்திருக்கிறேன். அப்படி இல்லை, உருக்கத்தோடு செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு இது செஞ்சு தான் ஆகணும், இந்த ஹெல்ப் எனக்கு தேவை, இப்போ எனக்கு வந்து ஆகணும். அது எது வரைக்கும் நான் பொறுத்திருப்பேன்? எது வரைக்கும்? நீங்கள் தானே சொன்னீங்க, எதனா பிரச்சனை வந்தால் என்னை நோக்கி கூப்பிடுன்னு. இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசணும். அப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னாரோ அந்த வசனத்தை எடுத்து அவருக்கு ஞாபகப்படுத்தணும். நீங்கள் தானே இந்த வசனத்தை சொல்லியிருக்கீங்க, பிரச்சனை வரும்போது என்னை நோக்கி கூப்பிடுங்க. இப்போ நான் கூப்பிட்றேன், எனக்கு செய்யுங்க. நீங்கள் சொல்லலைன்னா நான் கூப்பிட மாட்டேன். நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ நான் கூப்பிடுறேன். வார்த்தையின்படி செய்தால் நீ தேவன், இல்லைனா நீ பொய்யர் ஆகிடுவான் ஆண்டவரே அப்படி சொல்லும்போது அவர் கலங்கும். நான் என்ன சொல்கிறேன், பொய்யர் ஆகிடுவேண்ணா, உன் வார்த்தை பொய்யாயிடும் அப்படி சொன்னா யோசித்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக செய்திருவார், கர்த்தர் கண்டிப்பாக செய்திருவார். ஆகவே வசனத்தை படி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். நாம் அறியிறது இதை செய்வார் அதை செய்வார் என்று எனக்கு அறிவு இருக்கும். ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார். ஆனால் எனக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு பகுதி இருக்குது. அது எப்படிப்பட்டது? அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. இது வேணால் நடக்கும், அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படி நினைக்கிறோமே, அதான் அறிவுக்கு எட்டாதது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ அறியாததும் உனக்கு அறிவுக்கு எட்டாததும் நான் உனக்கு செய்து காட்டுறேன் பார், என்னை நோக்கி கூப்பிடும். அப்போ நம்மளை பிரமிக்க பண்ணுவார். அப்போ நம்மளை அவர் பிரமிக்க பண்ணுவார். அதுதான் அவர் நமக்கு செய்கிறதான காரியம். சரி ஆண்டவரே, உண்மை நோக்கி கூப்பிட்டோம், நாங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி தெரியுங்களே? இந்த வருஷத்தில் என்னை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? கூப்பிட்டா எனக்கு எப்படி உதவி செய்வார்? 6வது வசனம் சொல்லுது, எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன். சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்குதல், இது 3. அப்படி என்ன சொல்லணும்?
வியாதிகளோ பலவீனங்களோ ஏதாகிலும் வந்தால், ஆண்டவரே என்னை குணமாக்கும், நீ தான் கூப்பிட சொன்ன, என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். என்னை நீ ஆரோக்கியமாக்கும், அப்பொழுது நான் ஆரோக்கியமாவேன். எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். நீ தான் கூப்பிடணும். அவர் சொல்லிட்டார், நான் உங்களை குணமாக்குவேன். அப்போ ஆண்டவரே நீர் என்னை குணமாக்குவேன்னு சொல்லிட்டல்ல, நான் சுருண்டு படுத்துட்டு இருக்கிறேன் வியாதியில், அப்படி சொல்லிட்டு படுக்கக்கூடாது. வியாதி பலவீனங்கள் வந்தால் என்ன சொல்லணும்? என்னை கூப்பிடுன்னு நீ தான் சொன்னேன், என்னை குணமாக்குவேன், கூப்பிட்டா குணமாக்குவேன் நீ தான் சொன்னேன். நான் இப்போ கூப்பிடுறேன். பலவீனம், வியாதி, வேதனை தாங்க முடிய மாட்டேங்குது. அப்போ நீ கூப்பிட்டீனா, கர்த்தர் சொல்கிறார், என்னை என்ன சொல்லி கூப்பிடணும்? ஆண்டவரே என்னை குணமாக்கும், நீ குணமாக்கினா தான் நான் குணமாக்கப்படுவேன். நீர் குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய வியாதிகளுக்கு போய் மாத்திரை சாப்பிட்றோம். அவங்க சொல்கிறாங்க, இதை நீங்கள் சாப்பிடுங்க 3 வேளை, அப்புறமா வாங்க. என்னத்துக்கு அதை 3 வேளை சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறமா வாங்க சொல்கிறாங்க? ஏன்னா அந்த மெடிசன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, அந்த வியாதியை எந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குது, குறைஞ்சிருக்கா இல்லை வேறு எஃபெக்ட் வந்திருக்கா, அதை பார்க்குறதுக்கு தான். முன்னெல்லாம் அம்மா ஊசி போடுவாங்களே, எனக்கும் போட்டிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போது அம்மா ஊசி போடுவாங்க. பிறந்தவொடனே குழந்தைங்களை கொண்டு போய் அம்மா ஊசி போடுவாங்க, அப்புறம் மறுபடியும் போடுவாங்க. ஸ்கூல்லலாம் வந்து போடுவாங்க, கார்ப்பரேஷன் ஸ்கூலில். அம்மா ஊசின்றால் தடுப்பூசின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? அம்மா வராதபடி தடுப்பூசி அப்படின்னு சொல்லி. இல்லை அந்த வைரஸ், அம்மா வைரஸை தான் நம்மளுக்கு ஏற்றுவானுங்க உள்ளே. அதை தடுத்து நிற்கிறதுக்குள்ள அந்த வைரஸை தான் உள்ளே ஏற்றுவானுங்க. அதை ஏற்றின உடனே என்னாகும், நமக்குள்ளே இருக்கிறதான அந்த வியாதியை எதிர்த்து நிற்கிறதான அந்த அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைரஸ் அது காலி பண்ணுதா இல்லையான்னு பார்க்கும். அதனால தான் போட்ட உடனே 3 நாள் காய்ச்சல் வந்து படுத்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, போட்ட உடனே காய்ச்சல் வர்ற காரணம் என்ன? உள்ளே போராடிட்டு இருக்கோம். இந்த ரத்த அணுக்கள் எல்லாம் செய்யும், அதை போராடும், அதை போராடி எதிர்த்து நிற்கும். சில பேர் வந்து ஊசி போட்டு செத்து போயிடுறாங்க. காரணம் என்ன? அப்போ எத்தனை அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அவங்க தானே ஊசி போட்டாங்க, அவங்க போய் ஜெயிலில் போட்டுறாங்களோ? இல்லை, கவர்மெண்ட்டு போட்டுச்சு, தாங்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அதை அப்படியே விட்டுருவானுங்க. ஒரு சிலர் வியாதிப்பட்டு காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல் வந்து எலும்பிடுவாங்க. அப்புறமா என்ன சொல்லுவாங்க? காய்ச்சல் வந்து எலும்பிட்ட, இனிமேல் உனக்கு அம்மையே வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நாங்கள் அம்மா ஊசி உனக்கு போட்டோமே, அந்த வைரஸ் உள்ளே அமைச்சிருக்கிறோம், அந்த வைரஸை எதிர்க்கத்தக்கதான வைரஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் இனி அந்த வியாதி உனக்கு வந்தால் கூட ஏற்கனவே ஜெயிச்சிடுச்சு பார்த்தீங்களா, அது மறுபடியும் ஜெயிக்கும். அப்போ நம்ம நினைப்போம் அந்த ஊசி போட்டிருக்குது, அதனால் வியாதி வராது அப்படி சொல்லி நினைக்கிறோம். அதனால் நமக்குள்ள எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா நம்ம பழிச்சிப்போம். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஆண்டவரே, அவங்க ஏதோ ஒன்று அமுச்சிடுவாங்க நம்மளை, அதனால் நான் அப்படி இல்லை, நீர் குணமாக்கும். மனுஷன் என்னை குணமாக்க முடியாது, நீர் என்னை குணமாக்கும், அப்போது நான் குணமாவேன். கர்த்தர் என்னை குணமாக்கினா நான் குணமாயிடுவேன். படிமா 17-14. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். பார்த்தீங்களா, அவர் என்னை குணமாக்கினா நான் குணமாயிடுவேன், அவர் என்னை கைவிட்டா செத்துடுவேன். டாக்டர் என்ன சொல்கிறாங்க? கையை விரிச்சிட்டாங்க. நம்ம சொல்கிறோம், டாக்டர் கை வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர் என்னை கைவிட்டுட்டார். இந்த வியாதிக்கு என்ன மருந்து போட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது, எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடுது, உள்ளக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுது, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு போயிடுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? அவங்கள கடவுள்கிட்ட வேண்டிங்கன்றாங்க. நீ எதுக்கு அப்போ இருக்கிற? கடவுள்கிட்ட வேண்டதுக்கு நான் வீட்டிலேருந்து வேண்டிக்கிறப்பேன், உங்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு வேண்டிக்கிறோம் உட்காந்துக்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்ல, நீ அங்கே போனேன், என்ன நோக்கி கூப்பிடுந்தான்னு நான் சொன்னேன். எகிப்துக்கு வர பண்ண ஒரு வியாதி உனக்கு வர பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன் இல்லையா? நானே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னேனே, நான் தானே உனக்கு வைத்தியர், நீ ஏன் இன்னொரு வைத்தியரை தேடி போனேன் கேட்பார் ஆண்டவர். ஒருத்தன் வியாதிப்பட்டான். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம், அதில் ஒருத்தன் விழுந்துட்டான். அகாசியா கிராதி வழியாக விழுந்துட்டான், ஜன்னல் வழியாக விழுந்துட்டான். விழுந்து காலில் செம்ம அடி, பயங்கரமான வியாதி. இப்போ அவர் என்ன தெரியும் பண்ணார்? கர்த்தர்கிட்ட விசாரிக்காமல் பாகால் செபுலோன்கிட்ட ஆள் அனுப்புகிறாரு. இந்த வியாதி நீங்க நான் பிழைப்பேனோ மாட்டேனோ என்று அவர்கிட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 3வது வசனம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து
கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகல் செபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இப்போ விசாரிக்க போகிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, டேய் இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா பாகால் செபுவிடத்தில் விசாரிக்க போனாய், ஆகவே நீ ஏறின கட்டிலேருந்து இறங்காமல் சாகவே சாவாய் போய் சொல்லிட்டு, அவன் கொடுக்குற மருந்து உனக்கு செட் ஆகாது, நீ செத்துடுவன் போய் சொல்லுன்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகல் செபுவிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள், இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல்ல ஒரு வைத்தியர் இருக்கிறார், இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இருக்கிறார், எல்லா வியாதியும் அவர் அறிந்தவர், எல்லா காரியத்துக்கும் அவர் தழும்பையற்றவர், அவர் தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். அப்பவே சொல்றார் பழைய ஏற்பாட்டிலேயே, இஸ்ரவேல்ல தேவன் இல்லையா, என்னால் குணமாக்க முடியாதா, நீ எதுக்கு பாகால் செபனிடத்தில் போன, அவன் பாரு உனக்கு என்னமா கலைக்கு கொடுத்தான், அதை சாப்பிட்டாரு, இழுத்துட்டு போகுது இப்போ இருக்கு. ஆகவே நீ போய் சொல்ல அவங்கள்ட்ட, நீ சாப்பிட்டது உன்னை கொல்ல போகுது, நீ ஏறின கட்டிலேருந்து இறங்காமல் சாகவே சாவாய். போய் சொன்னாங்க, செத்துட்டார் அவர். பொழைக்கவே இல்லை, செத்துட்டார். யோசித்து பாருங்க, தேவன் இஸ்ரவேலில் இருந்தார், நம்ம கூடயும் கர்த்தர் இருக்கிறார். அப்போ நீ என்ன சொல்லணும், கர்த்தாவே என்னை குணமாக்கு, உங்கள்கிட்ட வல்லமை இருக்கு, என்னை குணமாக்கு, உங்கள்கிட்ட வல்லமை இருக்கு, நீ குணமாக்குனா நான் குணமாயிடுவேன். நீங்கள் தொட்டு பாருங்கள் என்ன, நான் எழும்பி நடக்கணும் இல்லையா பாருங்கள், நீங்கள் என்னை தொட்டு பாருங்கள் நான் எப்படி ஆவறேன் பாருங்கள், தொடுங்களேன், சும்மா தொடுங்களேன், நான் எழும்பிடுவேன் அப்படி சொல்லி பாருங்கள். உடம்பு முடியலங்க, என்ன பண்ணுறது, இழுத்து போத்திட்டு படுத்துக்கணும், அவ்வளோதான். ஆண்டவர் தொடுன்னு சொல்லுங்க, முடியாது, வலிக்குது. ஆண்டவர் சமூகத்தில் சோத்திரம் நீங்களே பண்ணிக்கங்க. யார் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் கூப்பிடணும், என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன். இப்போது நான் உடம்பு முடியாமல் அந்த கதை வந்து போயிட்டு ஆண்டவரே அவரை குணமாக்கும் அப்படி சொல்ல முடியுமா? யாரோ சொல்ல முடியுமா? யார் வியாதியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லணும். அந்த வசனம் எப்படி இருக்குது, ஆண்டவரே அவர்கள் வியாதியாக இருக்கிறாங்க அவர்களை குணமாக்கும் அப்போ அவர்கள் குணமாவாங்கன்னு இருக்குது. படிமா, கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன். கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன். அப்போ யாருக்கு பலவீனம் இருக்கோ, யாருக்கு பிரச்சனை இருக்கோ, யாருக்கு வியாதி இருக்கோ அவங்க தான் வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவரே என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன். உடம்பு முடியல பிரதர், படுத்த படுக்கையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்கோ. நானா டாக்டரா? ஆண்டவர் சொல்றாரு என்ன கூப்பிடுன்னு, நம்ம பிரதரை கூப்பிடுவோம். கூப்பிடுறது நல்லது இல்லை, நல்லது தான். ஒரு 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்தலாம். ஆனால் நீ கூப்பிடணுமே. நான் கூப்பிடுறேன், உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால பலவீனமாக இருக்குது, விசுவாசம் வேறு கம்மியாக இருக்குது, ஆனாலும் கூப்பிட்றேன். நீங்கள் என் கூட சேர்ந்து கூப்பிடுங்க, குரல் விடுங்க. ஒருத்தர் கூப்பிட்டா கம்மியாக இருக்கும், 2 பேர் சேர்ந்தா சத்தம் ஓவராக இருக்குமே, அதனால தான் உங்களை கூப்பிட்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் கூப்பிடுங்க அப்படி சொல்லும் போது பரவாயில்ல, விசுவாசம் இருக்குது. அவங்க கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, என்னையும் கூப்பிட்றாங்க, நானும் கூட சேர்ந்துடுறேன். ஆண்டவரே பாவம், அவங்க உடம்பு முடியாமல் இருக்கிறாங்களாம், அவங்க கூப்பிட்றாங்க, அவங்களால கூப்பிட முடியல, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு நான் கூப்பிட்றேன். அப்போ ஆண்டவர் கேட்டு, அப்போ ஆண்டவர் இறங்குவார். நான் கூப்பிட மாட்டேன், நீங்களே கூப்பிடுங்க அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? மற்றதுக்கெல்லாம் பாருங்க, நான் பேச்சு பேசுவாங்க. பெண் மணி அப்படி சொல்றாங்களே, என்னத்துக்கு அது? அது வந்து மணி டிக்கி 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 அடிச்சுட்டே இருக்கும். அதனால் தயவு செய்து அந்த பெல்லை அங்கே காட்டுங்க, சும்மா ஆட்டின்னு இருக்கிறத விட அங்கே அடிங்க, டங்கு டங்குன்னு கேட்டுரும். அதனால் நாம் தான் சொல்லணும். இப்போ கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் என்ன செய்வேன், உனக்கு மறுபுத்திர தந்து நீ அறியாதது எட்டாவது உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு நான் உன்னை குணமாக்கி சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். எப்படி சொல்கிறார் பாருங்கள், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவாராம். அடுத்தது 7வது வசனம், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பேன். அப்போது
நாம் இந்த வருஷத்தில் சிறையிருப்பில் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பற்றக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தில் மாட்டிட்டு தவிக்கக்கூடாது. என் சிறையிருப்பை நீக்கும் ஆண்டவரே, நீர் என்னை விடுதலையாக்கும். ஒரு போலீஸ்காரங்க நம்மளை பிடிச்சின்னு போயிட்டாங்க வச்சுங்க, விடமாட்டுறாங்க. அப்போது யாராவது வருவாங்க பற்றியா நம்மளுக்கு ஜாமீன் எடுக்கும். அது வரவங்க யாராக இருக்கணும்? எஃப்ஐஆர் இல்லாமல் இருக்கணும். அவங்க பேரில் எந்த விதமான கேஸ் இருக்கக்கூடாது, கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா அவங்க அரசியல்வாதியாக இருக்கணும். அப்படி இல்லை நல்லவங்களாக இருக்கணும். இல்லைன்னா பெரிய ஆஃபீஸராக இருக்கணும். அவங்க ஜாமீன் என்னது? இவருக்கு உத்தரவாதம் நான், இவரை வெளியே அனுப்புங்க, எதனா ஒன்றாச்சுன்னா நான் உத்தரவாதம். அப்போது அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வாங்கி உங்களுக்காக உங்களுடைய கண்காணிப்புக்கு இவர் அனுப்புகிறோம். எதனா ஒன்றா உங்களை பிடிச்சிப்போம், எதனா ஒன்றா நீங்கள் உள்ளே உட்காரணும். சரி, எதனா ஒன்று ஆச்சுன்னா நான் வருவேன், அதுக்கு தான் நான் கையெழுத்து போடுறேன் அப்படி சொல்லி ஜாமீன் கையெழுத்து போட்டு வெளியே கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி தாங்க ஆண்டவர். என் சிறையிருப்புலேருந்து அவர் வெளியே வரணும்னா அவர் கையெழுத்து போடணும். எப்படி கையெழுத்து போடுவார்? பலியினால உடன்படிக்கை பண்ணினா என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் அப்படி சொல்கிறாங்க. பலியினால உடன்படிக்கை, பலி என்னன்னா ரத்தம். அப்போ ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதான என் பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கொண்டு சேருங்க அப்படின்னா கர்த்தர் ரத்தத்தை எடுத்து சைன் பண்ணியிருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை எடுத்து சைன் பண்ணியிருக்கிறார். அப்போ ரத்தத்தை எடுத்து சைன் பண்ணி நான் உத்தரவாதி, அவனை இப்போ வெளியே அனுப்புங்க. சிறையிருப்புலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துடுவான். சிறையிருப்புலேருந்து என்ன ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துடுவார். அப்போ நான் சிறையிருப்புலேருந்து வெளியே வருவேன். படிமா மறுபடியும் அந்த வசனத்தை. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். முன் இருந்தது போல. அப்போ நான் எப்படி இருக்கிறேன்? எரேமியாவுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனத்தில் நானே விடாய்த்து சோர்ந்து போய் ஒரு மாதிரியாகி கிடக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த வாட்டி உன்னை கர்த்தர் எழுப்பி கட்ட போறாரு. யூதாவையும் எருசலேமையும் இஸ்ரவேலையும் ஆண்டவர் முதல் இருந்த மாதிரி கட்டுவார். அப்போ முதல் எப்படி இருந்த? புஷ்டியாக இருந்த, சந்தோஷமாக இருந்த, சமாதானமாக இருந்த, எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு. சந்தோஷம், அதுக்கு பஞ்சம் இல்லை. எல்லாருக்கும் நீ அட்வைஸ் பண்ணி எல்லாரையும் பலப்படுத்தி தேத்துன. ஒரு வார்த்தை சொல்லும்போது எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துச்சு. அப்படிப்பட்டதான நிலவரத்தில் இருக்கும்போது நமக்குள்ள என்ன சம்பவிச்சது? விடாய்த்து போயிட்டோம், சோர்ந்து போயிட்டோம், பலவீனப்பட்டு போயிட்டோம். இப்படி பலவீனப்பட்டு இருக்கிற நம்மளை அவர் தான் நம்மளை கட்டணும். ஏன்னா நம்ம தொலைன்னு ஆகிட்டோம், கொலன்னு ஆகிட்டோம். இப்படி கொலன்னு ஆகிற ஆளை நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கணும். நம்மளை ஸ்ட்ராங்காக ஆக்கணும். அதனால தான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி எங்கெல்லாம் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வச்சு அமுக்கணும். அதெல்லாம் பண்ணி அப்புறமா ரெடி பண்ணணும். டமால்னு கொண்டு போய் எங்கன்னா ஒரு வண்டி கொண்டு இடிச்சிட்டாங்க வச்சுங்க, அதை கொண்டு போய் கடையில் கொடுத்தா டிங்கரிங் பண்ணுவாங்க. அது மேலே இருக்கிறதெல்லாம் தட்டுற வரைக்கும் தட்டுவானுங்க. தட்ட முடியல வச்சுங்க, அதில் ஒரு டிங்கரிங் மாவு பூசுவாங்க. பூசிட்டு காய வச்சு கரக்கரன்னு நினைச்சு அதே மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் அது மாவு தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தான் தட்டுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சரி பண்ணுற வரைக்கும் சரி பண்ணி சரி அவ்வளோ வச்சுங்க, கிருபையை வச்சு அமுக்குவார். அந்த இடத்துல கிருபையை வச்சு அமுக்குவார். அதனால தான் சொன்னார் பவுல், ஆண்டவரே எனக்கு சாத்தான ஒரு முள்ளு கொடுத்துருக்கான், நான் என்ன பண்ணுறது? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் தரேன். அப்படின்னா என்னாமா? அவர் பலவீனத்தை சரி பண்ண முடியும். அதனால் அந்த பலவீனம் ஓட்டையாக இருக்குது, பள்ளமாக இருக்குது. அதனால் என் பலத்தை எடுத்து அந்த பள்ளத்தில் வச்சு அமுக்குறேன். அப்போ கிருபையும் பலமும் அதில் சேர்ந்து வந்ததுனால இப்போ பவுல் சொல்கிறாரு, கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள பிரவேசிக்கிறதுனால நான் இந்த பலவீனத்திலேயே இருக்க விரும்புகிறேன். நான் ஓட்டையாகவே இருக்கிறேன், ஒடுக்கலாகவே இருக்கிறேன், சொட்டையாகவே இருக்கிறேன்றான். ஏன்னா இப்படி இருந்தால் தான் அவருக்கு சேருதாங்க. அவர் போட்டு அமைக்கி சரிப்படுத்துகிறார். அதனால் இப்படியே நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை இந்த சொட்டையிலேருந்து வெளியெடுத்துறாரு, என்ன இந்த ஓட்டையாக இருக்குது, அப்புறமா உள்ளே ஒடிஞ்சிருக்கு, அதெல்லாம் தட்டிக்கிட்டி வெளியெடுத்துறாத, இப்படியே நான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறேன். பார்த்தீங்களா? அதுதான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவை. தோய்ந்து போனது அப்படின்னா இனிமே என் வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை, போங்க எல்லாம் போச்சுங்க அப்படி சொல்கிறாங்களா? அதான் என்னங்க பிரச்சனை? என்னத்த பிரச்சனை? என்னத்த சொல்கிறது? என்னத்தை தான் சொல்லுங்களேன்.
என்னத்தை சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்களே அப்படி ஆகிட்டோம். இனிமேல் எங்களை தூக்கி யாருன்னா கட்டினா கூட முடியாது, அது முடியாது, போயிடுச்சு. அதான் தோய்ந்து போனது. மறுபடியும் எழும்பவே மாட்டோம் அப்படின்ற இடத்துக்குள்ளே போயிட்டாங்க. படிமா அந்த வசனத்தை. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். பார்த்தீங்களா? தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அப்போ எல்லா ஆத்துமா அப்படி சொன்னா ஒரு ஆள் இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ தோய்ந்த எல்லா ஆத்துமா அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு விசுவாசம் இருக்கும், ஒருத்தருக்கு விசுவாசம் இருக்காது. ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும், ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்காது. கடவுள்கிட்ட தேடணும், நம்மளை சரிப்படுத்துவார்னு யாருக்குன்னா என்ன இருக்கும்? ஒரு சிலருக்கு அது எங்கே சரியாக போகுது அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த குஷ்டரோகி வந்தான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட மலையில் இருந்து ஆண்டவர் இறங்குறாரு. இவர் வந்து என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என்னை சொஸ்தமாக்க உம்மால் ஆகும், என்னை சொஸ்தமாக்க உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும், இல்லைன்னா நான் இப்படி குஷ்டரோகியாவே அலைகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சா என்னை காப்பாற்று, உன்னால் முடியலையா நான் குஷ்டரோகியாவே இருந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், டேய் இவ்வளோ தூரம் வந்து முழங்கால் வேற போட்டு நான் சொஸ்தமாக்க தெரியும்னு தானே வந்தேன் என்னை தேடி. சொஸ்தமாக்க கூடுமானால் உம்மால் கூடுமானால் சொஸ்தமாக்கலாம் விட்டுருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்தேன்? எனக்கு சித்தம் உண்டு, என்னால் ஆக்க முடியும், சொஸ்தமாயிடும் அப்படி சொன்னாங்க. பார்த்தீங்களா? அதான் விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, தோய்ந்த எல்லாரையும் நான் நிரப்புவேன், தோய்ந்த எல்லாத்தையும் நான் நிரப்புவேன் அப்படி சொல்கிறேன். அப்போது நீ வந்து ஆண்டவர்கிட்ட உருக்கமாக உட்காந்து அழுது புலம்பிட்டு இருக்க வேண்டிய கூட அவசியம் கூட இல்லை. இந்த வருஷம் ஆண்டவரே நீ தான் சொன்ன கூப்பிடுன்னு, எனக்கு கூப்பிட்ற அளவுக்கு விசுவாசம் இல்லை, நீ செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆனாலும் கூப்பிட்றேன் அப்படி தான் சொல்லி கூப்பிட்றேன். ஆனாலும் கூப்பிட்றேன், உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது, உம்முடைய வார்த்தை சத்தியம், அது செய்யட்டும். உம்முடைய வார்த்தைக்கேற்ற தகுதி என்கிட்ட இல்லை. இப்போ நம்ம எல்லாத்தையும் தகுதிப்படுத்தி அறிக்கை செய்து பாவரிக்கெல்லாம் செய்து சுத்திகரிச்சுக்கிட்டு சோத்திர ஆண்டவரே எல்லாத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் எதனா குறை இருந்துகிட்டே தான் இருக்கும், அது மாறவே மாறாது. அப்போ என் குறையை பார்த்து எனக்கு எங்கே செய்யப்படுறாரு, எனக்கு எங்கே செய்யப்படுறாரு நீ உட்காந்துருக்கூடாது. அத்தனை குறை இருந்தாலும் பரவாயில்லை, உன் வார்த்தை தானே சொல்லிச்சு செய்வேன்னு செய். நான் சரியில்லைனா கூட நீ செய்து தான் ஆகணும், ஏன்னா உன் வார்த்தை சத்தியம் உள்ளது, உன் வார்த்தை சத்தியம் உள்ளது, எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படி சொல்லுங்க. அப்போ கர்த்தர் செய்வார். அப்போ விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவார். இப்போ படிமா எரேமியா 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, முன் இருந்தது போல அவங்களை கட்டுவிப்பேன். இப்போ கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி எல்லாம் சரிப்படுத்தினார் வச்சுங்க. நான் சரியில்லாத இருந்தால் கூட கடவுள் பாருங்கள் எனக்கு எவ்வளோ பெருசாக தான். இனிமேல் நான் ஒழுங்காக நடந்துப்பேன், இனிமேல் கர்த்தரை உண்மையாக தேடுவேன், இனிமேல் கர்த்தரை நான் துதிப்பேன், இனிமேல் ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் ஆண்டவரை தேடுவேன். அந்த இடத்துல தானாக வந்துடுவோம், நம்ம இந்த இடத்துக்கு தானாக வந்துடுவோம். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படி தான் செய்ய போகிறார். நீ சரியாக இருக்கிறையோ சரியில்லையோ, நீ கூப்பிட்டு பாரு, கர்த்தர் அவரை தேடுற மாதிரி உன்னை மாற்றி விட்டுருவார். அதுதான் இந்த செய்வார். அதனால தான் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பாரு என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படி சொல்லி. அடுத்தது 8வது வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும், நான் சொன்ன பார்த்தீங்களா, தொய்ந்து போன எல்லாரும் அப்படின்னா அந்த எல்லாரும் யாரு? கர்த்தருக்கு விரோதமாகவே குற்றம் செய்தவங்க. அப்படின்னா கர்த்தரை தேட மனம் இல்லாதவங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்தோன்னே எல்லாரும் சோத்திரம் பண்ணி ஆவில் நினைப்பாங்க, பார்த்து நிற்பாங்க. வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்கய்யா, ஆண்டவர் துதிங்கய்யா கேட்டால் மனசுலேயே துதிக்கிறேன் அண்ணால் நானுன்னுவாங்க. இருதயம் பேசுமா? அப்படி ஒரு கூட்டத்தார் இருக்குது. வேறு வழியில் என்ன பண்ணுறது? தேவன் சொல்கிறார், நீ எல்லாம் என் சமூகத்தில் வந்து என்ன துதிக்காமல் எனக்கு விரோதமாகவே நீ அக்கிரமம் செய்திருந்த. அப்போ நீ எதையோ கொண்டு இங்கே வச்சு யோசிச்சுட்டு இருந்த பார்த்தீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் எதுக்கு வரோம்? தேவ சமூகத்தில் வந்து தேவனை துதிக்கிறதுக்கு, நம்மக்கிட்ட தேவையானதை வாங்குறதுக்கு. இங்கே வந்து நம்ம என்னென்னையுமோ யோசிச்சுட்டு இருப்போம், கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் யோசிக்க ஆண்டவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து, ஏன்னா நான் யோசிக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுமே, நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன், என்னெல்லாம் என் கண்ணு பார்க்குது எல்லாம் அவருக்கு தெரியும். என்ன அநியாயம் பண்ணுறாங்களே, சரி இவ்வளோ கேவலமாவா யோசிப்பாங்க, இவ்வளோ கேவலமாவா பார்ப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே வந்துடும்.
அதுதாங்க அந்த அக்கிரமம். எனக்கு விரோதமாக அப்படி சொன்னால் அவர் சமூகத்தில் வந்து நம்ம சரியில்லாமல் நடந்துக்கிட்டோம்னா தான் அவருக்கு விரோதமாக. நீ வெளியே போய் என்ன பண்ணாலும் அதுக்கு அவருக்கு விரோதமாக இல்லை. நீ வெளியே போய் என்ன பண்ணாலும் அவருக்கு விரோதமாக இல்லை. அவர் தேவ சமூகத்தில் வந்து துதிக்க வேண்டிய நேரத்தில், ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் காக்கா மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்படி பார்த்து பார்த்து யோசிச்சுட்டே இருக்கும். அவள் கண்களால் சைகை காட்டி, கால்களால் உபதேசம் பண்ணி, கைகளால் போதிக்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அந்த மாதிரி கண்களால் சைகை காட்டி, விரலினால் போதித்து, காலால் உபதேசம் பண்ணுவாங்களாம். நம்ம இங்கே சத்தியத்தை எடுத்து உபதேசம் பண்ண முடியல. இவங்க அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுதான் தேவனுக்கு விரோதமான அக்கிரமம். படிமா 8வது வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். பார்த்தீங்களா? இவ்வளோ பண்ணிட்டோம், நம்ம போய் மன்னிப்பு கேட்கல. அவங்க கேட்டாங்களா? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை வந்து இதெல்லாம் பண்ணிட்டோம், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படி சொன்னோமா? இல்லையே. நம்ம தான் மன்னிப்பை கேட்கலையே. மன்னிப்பு கேட்கத்தான் மாட்டோமே நம்ம. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன். மன்னிப்பு கேளு. நான் எது கேட்கணும்? இல்லை, நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க, மன்னிப்பு கேளு. பண்ண முடியாது, கேட்க முடியாது, அப்படிதான் சொல்லுவோம். அதனால் ஆண்டவரே பார்த்தா, நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நானே உன்னை மன்னிக்கிறேன். ஓ, நானே உன்னை மன்னிக்கிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மளை மன்னிச்சா சந்தோஷம் தானே? அப்போன்னா கர்த்தர் மன்னிச்சிடுவார்கள். என்ன இப்பயே மண்டையில் ஓடுது என்னென்னமோ. அதனால் கூப்பிடு, ஆண்டவர் மன்னிப்பார். அவர்களுடைய சகல குற்றங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னிப்பார். இலவசமாக கிடைக்குது. அடுத்தது 20 ஏன் என்னுடைய குற்றங்களையும் என் அக்கிரமங்களையும் அவர் மன்னிக்கணும்? ஏன்னா என் குற்றங்களும் அக்கிரமங்களும் இருந்து அவர் இறங்கிட்டார், எனக்கு எல்லாத்தையும் செய்ய இறங்கிட்டார். இப்படி இறங்கினதுனால என் அக்கிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்கிரமம் அவர்கிட்ட இருந்து நன்மை வராமல் தடை பண்ணும். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. பார்த்தீங்களா? உங்கள் அக்கிரமங்கள் தான் இவைகளை விலக்கி தேவ சமூகத்தை விட்டு விலக்கிடுச்சு. என்ன எங்களுடைய பாவம் கடவுள்கிட்ட தான் நன்மை வராமல் தடை பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட கூட இந்த காரியம் தடை பண்ணது அவரையே. அதனால் அவரே என்ன சொல்கிறாரு, இந்த ஜனங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, மனஸ்தாபம் பட மாட்டாங்க, எதுவுமே பட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது, நான் அவங்களுக்கு எதனா செய்யணும், வேறு இது வேறு தடை பண்ணுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவங்க கேட்கலனாலும் அவங்கள மன்னிச்சிடுறேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன். அப்போ எல்லாத்தையும் மன்னித்து என்னை கட்டி எழுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த 2025வது வருஷம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம்! நீ கேட்காமையே உன்னை மன்னிக்கிறார். படிமா அந்த வசனத்தை, 8வது வசனம் 33:8. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். பார்த்தீங்களா? அவர்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிச்சிடுறேன். அவங்க என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விரோதமாக என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் இருந்தாலும் நான் மன்னிச்சிடுறேன். அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, நான் மன்னிச்சிடுறேன். ஏன்னா அவங்கள நான் ஆசீர்வதிக்கணும், அவங்களை நான் கட்டி எழுப்பணும், அவங்களை நான் ஆசீர்வதித்து கட்டி எழுப்பணும். 9வது வசனம் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற. இப்போ பாருங்க, நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மையெல்லாம், இப்போ எனக்கு எந்த நன்மையும் வராது, இவன் சரியான டுபாக்கோர் அப்படி சொல்லி உட்காந்துக்கிறாங்க. இவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, இவனை மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி இருக்க பற்றியா, இவனுக்கு கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ கடவுள் எனக்கு செய்ய போகிறார், அவரே என்னை மன்னிச்சிட்டார், அவரே என்னை மன்னிச்சிட்டு எனக்கு செய்ய போகிறத பார்த்தோன்னே எல்லாரும் பிரமிப்பாங்க. இவனுக்கா, இவளுக்கா, அது எப்படி நடக்கும்? மற்றவங்க பார்த்து பிரமிக்கிற மாதிரி உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கடவுள் உனக்கு இந்த வருஷத்தில் செய்ய போகிறத பார்த்து வயிறு எரியணும். அப்படிதான் இருக்கு அந்த வசனம். படிமா. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம்
கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி. பார்த்தீங்களா? பூமியில இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அவங்களுக்கு வைரியம். ஆண்டவர் சொல்றாரு எனக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு யாராவது பிடிக்காத ஆளுங்க முன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடச்சி ஒரு காரை வாங்கி புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் அடி போட்டு போனோம்னா அவங்க வைரியம். அவங்க முன்னாலேயே வந்து பேங் பேங் பேங்குன்னு காரை அடிச்சுட்டு அவங்க பார்க்குற மாதிரி வண்டி விட்டுட்டு அழகு இறங்கி பார்த்துங்க சாத்தி அப்படி ஸ்டைலாக போவோம். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? செத்துருவான் நம்ம பண்ணுறதை பார்த்தாவே. அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நம்மளுக்கு? உன்னை இதெல்லாம் மன்னிச்சுட்டு உனக்கு செய்ய போகிறதான காரியம் சாதாரணமான காரியம் இல்லை. அவங்க வைரேறி தாங்களே, எனக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி ஒரு கடவுளை பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ காரியம் பண்ண என்ன ஆண்டவர் சுகமாக்கி சொஸ்தமாக்கி மன்னிச்சு எல்லா மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதித்து சந்தோஷப்படுவாராம். படிமா. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கேட்க போற இவங்களுக்கு அதை செய்துட்டாராம், இவங்களுக்கு இதை செய்துட்டாராங்களாம், அதை பண்ணிட்டாங்களாம், இவருக்கு இதை பண்ணிட்டாங்களாம். எல்லாரும் கேட்பாங்க எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அவங்களுக்கு எப்படி இது கிடைச்சது, அப்படியெல்லாம் பேசி அவங்க வேதனைப்படுறத கேட்டுட்டு ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. என் பிள்ளைங்க மேலே வராங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எல்லாரும் வயிறு எரிஞ்சிட்டு பேசுகிறாங்க, எல்லாரும் வேதனைப்பட்டு பேசுகிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படிமா. கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். பார்த்தீங்களா? கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாக இருக்குமா. அடுத்தவன் வயிறு எரிஞ்சிட்டு கிடப்பான். ஏன்? அவன் தேவனுடைய பிள்ளை கிடையாது. நான் யார்? தேவனுடைய பிள்ளை. அப்போ அவனை நினைப்பான், இவன் பண்ண அக்கிரமத்தை கர்த்தர் இவனை அடிச்சு தான் இருக்கணும், இவனை அடிச்சிருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை அடிக்கலை, என்னை அரவணைச்சிக்கிட்டார், தான் அப்படின்னு ஊட்டுறாரு. ஆனால் ஆண்டவரேன்னு சொன்னாலும் ஊட்டுறாரு. இப்போ என்னாமோ எனக்கு அவங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கும்? சாவடி அடிச்சிருக்கணும், இவன் பண்ணதுக்கு சாவடி அடிச்சுக்கணும், ஊட்டு வேறு செய்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு வேதனை. ஆனால் இது அவங்க செய்கிறதுனால ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். மகிமை கீர்த்தி புகழ்ச்சின்றார். இதெல்லாம் நம்மளுக்கு இந்த வருஷம் செய்தா, ஐயோ ஆண்டவரே உங்களை மாதிரி ஒரு கர்த்தர் எங்களுக்கு அப்படி சொல்லுவோம். நம்ம இவ்வளோ நாள் இத்தனை வருஷமாக ஆண்டவருக்கு எங்கே கண் இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். குடிக்க கூட கஞ்சி கிடையாது, வீட்டில் சரியாக போட்டுக்க துணி கிடையாது, எங்கே கொடுத்தாரு. இந்த வருஷம் செய்வார், ஆமாம் செய்வார், அல்லேலூயா செய்வார் அப்படி சொல்லணும். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டார். நான் எல்லாத்துக்கும் அவரை நோக்கி கூப்பிட போகிறேன், எல்லாத்துக்கும் அவரை நோக்கி கூப்பிட போகிறேன். அவர் எனக்கு செய்ய போகிறார். அந்த விசுவாசம் கூப்பிட்டாலும் செஞ்சிட்டாலும் உன் அவிசுவாசமே உனக்கு செய்யாமல் போயிடுவார் ஆண்டவர். அதனால் தயவு செய்து விசுவாசிங்க, விசுவாசித்து கூப்பிடுங்க, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அடுத்தது 11வது வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். இங்கே எத்தனை பேருடைய சத்தம் வருது? இன்னும் களிப்பின் சத்தமும். களிப்பின் சத்தம். எல்லாத்தையும் வாங்கிட்டோம் இல்லையா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அதான் களிப்பு, பயங்கர சந்தோஷம். எதுவுமே நடக்கலையா உங்களுக்கு? ஒன்றும் நடக்கலை, சம்மோதமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கிறோம். சிரிப்பு தாங்க முடியாது, அடக்க முடியாது. களிப்பின் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் சத்தமும். மகிழ்ச்சியின் சத்தம். மகிழ்ச்சியின் சத்தம் என்னென்ன? எல்லாம் கிடச்சிச்சு. சோத்திரம் 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 அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, அவ்வளோதான். மகிழ்ச்சியின் சத்தம் வெளியே காது கீச்சின்னு போவோம். மற்றவங்களுக்கு என்னடாவன் என்ன கிடச்சின்னு தெரியல, இவ்வளோ சவுண்டாக சோத்திரம் பண்ணிட்டுக்கிறான். மகிழ்ச்சியின் சத்தம். அடுத்தது மணவாளனின் சத்தமும். மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும். கல்யாணம் நடக்காது, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. உங்கள் பார்த்தாலும் ஊதுறாங்க, பேன் பேன் டம்முன்னு அடிக்கிறாங்க. இப்போ கல்யாணம் ஆகுது, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் இந்த வருஷத்தில் கேட்க போகுது, கொயான்னு. அடுத்தது சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும். இதெல்லாம் நடந்துச்சுன்னாக்கா
அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் சேனைகளின் கர்த்தரை துதிங்கள் துதிங்கள்னு எல்லாரும் சத்தம் போடுவாங்க. எல்லாரும் சத்தம் போடுவாங்க. பாருங்கள், எல்லார் வீட்லேயும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆட போகுது. அதுக்கு நீ என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இப்பயே எல்லார் மனசுலையும் படன்னு அடிக்குது. ஓ, எனக்கு நடத்தணுமா? எல்லாருக்கும் அப்படியே ஒரு சைடு பொங்குது என் உள்ளம் நிறைந்தே என் இயேசுவே. எனக்கு தான் கல்யாணமா? அப்படியே எங்கெங்கே காற்றுல பறக்கிறாங்க. அடுத்தது 14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். பாருங்க, நீ எனக்கு கூப்பிட்டா உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் சொன்ன பார்த்தீங்களா சில வார்த்தை, உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படியெல்லாம் பண்ணுவேன்னு. அதெல்லாம் நடக்காமல் ஸ்டாண்டில் நிற்குது, ஸ்டாப் ஆகி நிற்குது. இன்னும் அது நடக்கலை. இப்போது நீ என்னை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சின்னாக்கா நீ கூப்பிட்றதுக்கு நான் செய்வேன். ஏற்கனவே தடைப்பட்டு நிற்குது பாருங்கள், நடக்காமல் அதையும் நடத்தி காட்டுவேன், அதையும் செய்வேன். மறுபடியும் படிமா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். நல்வார்த்தைகள், உனக்கு நான் அதை செய்வேன், அப்படி பண்ணுவேன், உன்னை விடுதலையாக்குவேன், உன்னை சுகமாக்குவேன், எதெல்லாம் உனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ, உனக்கு எந்த வாக்குத்தத்தம்லாம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தமெல்லாம் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தமெல்லாம் நிறைவேறும். நல்வார்த்தை. ஐயோ ஆண்டவரே, இப்பயே என் இறுதிமலம் படப்படன்னு அடிக்குது. இந்த வருஷத்தில் எனக்கு இப்படியெல்லாம் செய்ய போறியா, இப்படியெல்லாம் செய்ய போறியா. அடுத்தது 15. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பிரியமானவர்களே, அந்த நீதியின் கிளை எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் தாவீதுடைய சந்ததி தானே. ரட்சிக்கப்பட்ட நாம் தாவீதுடைய சந்ததி தான். நமக்குள்ள ஒரு கிளை கிளம்பும். இதுவரைக்கும் முளைக்காத ஒன்று புதுசாக முளைக்க போகுது. ஒரு கிளை எழும்பும். இதுவரைக்கும் இல்லாத ஒன்று இப்போ துளிர் விட்டு வரப்போகுது. ஒன்று துளிர் விடுது அப்படின்னா வசந்த காலம் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். ஒன்று துளிர் விடுது அப்படி சொன்னால் அதுலேருந்து இளங்கிளை தோன்றும். அழகாக இருக்கும், அது பசுமையாக இருக்கும். அது தோன்றுச்சுனாவே சந்தோஷமாக இருக்கும். புதுசாக முளைக்கிறதான அந்த இலையை இப்போ பார்க்க ஆசையாக இருக்கும். அது பச்சையாகவும் இருக்காது, மஞ்சளும் சிகப்புமாக கலந்து இருக்கும், மென்மையாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இளங்கிளையை நான் தோன்ற பண்ணுவேன். அது நீதி உள்ளது, நியாயம் உள்ளது. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அது செய்யும், உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும். 16வது வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்த்தீங்களா? அந்த நாட்களில் யூதாவும் எருசலேமும் ரட்சிக்கப்பட்டு சுகமாய் தங்கும். இதுவரைக்கும் நான் தங்கின இடமெல்லாம் கஷ்டம், வேதனை, பாடுகள், கண்ணீர், அழுகை, துக்கம். ஆனால் இந்த வருஷமாவது கர்த்தர் என்னை சுகமாய் தங்க விடுவார். ஏன்? நான் அவரை நோக்கி கூப்பிட போகிறேன். நான் அவரை நோக்கி கூப்பிட போகிறேன். கூப்பிடுற எனக்கு அவர் மறு உத்தரவு தரப்போகிறார். எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததும் செய்து என்னை என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்து என்னை மன்னிப்பார். எனக்கு அவர் செய்ய போகிறத முழு உலகத்தாரும் பார்ப்பாங்க, எல்லா ஜாதிகளும் பார்க்கும். வேதனைப்பட்டாலும் என் தேவன் சந்தோஷப்படுவார், என் தேவன் சந்தோஷப்படுவார். மறக்கவே கூடாது. கண்களை மூடுங்க.